ஆர்ப்பரிக்கும் கல்லிசரி உடமரம் தாண்டாவடுக்க இணைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சு ஏ கல்லிசரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் இந்த கீரனூர் கிராமத்துல உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு இன்னைக்கு வர்றது எந்த குதிரைடா கொஞ்சம் இந்த குதிரை அழுயர விச்சருவா அடா அழுயர விச்சருவா அசையாதடா கிணாட்டு என் கருப்பே புடியருவா உங்க ஆளுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு உன் இடமணிய கொஞ்ச நேரம் கீரனூர் கிராமத்துக்கு மேமாட்டு எப்ப நீ குத்த வச்சது மதுரை மேல மடப்பு நீ கால் வச்சு கை கழுவுன்னு கலுங்கடி பொட்டலாம் தங்கியிருப்பது வட்டாயுரணி என் வாண்டி முனி நீ தாமதிச்சட கருப்பாயுரணி அந்த கருப்பாயுரணிய விட்டு கொஞ்ச நேரம் ஆடாத சாமியும் என் கல்லிசரி உடமரத்தான கூப்பிட்டா ஆடும் இறங்காத சாமியும் என் கல்லிசரி காளி முனி என கூப்பிட்டா இறங்க ஒத்த காலு சப்பானி அட ஒத்த காலு சப்பானி உனக்கு ஒரு காலம் நொண்டியாடா நீ படுத்தது கலங்கடியா இன்னைக்கு அலறுதுடா இந்த இத்தி மரம் கருப்பு கூட வர ரெடி சார் டேரக்ட் சார் ஷார்ட் போலாமா சூடத்தை பற்ற வைக்கணும் அக்கினி சட்டி எடுப்பானே உள்ள இருக்கக்கூடாது உள்ள இன்னும் ஊருக்கார பத்தாவது பொண்ணு 150 பேரை கொட்டுவாங்க மேடை காட்சி விட்டு போகலாம் ப்ரோரா ரெடி கேமரா சார் லைட் மேன் ரெடியா சார் ஷூட்டிங் மாதிரி தான் இருக்காங்க ரெடி ஒழுக்கு மலையில காசை வெட்டி போட வேண்டாம் ஹலோ ஹலோ இருக்கானே மண்டையை பார்த்தாலும் மயிர் மாதிரி ஏதோ விதி அவ்வளவுதான் இதை வச்சு நான் ஓட்டி சலுப்புறேன் வாங்க ஆய் ப்ரோ வாங்க ப்ரோ இந்த ஓட்டை பிடிச்சிட்டு போங்க ப்ரோ என்னவன காத்திருக்காங்க இடியா போகணுட்டு வாங்கி சரியா நீங்க மத்தியில நான் பப்புன்னு ஒட்டு மயத்தை புடுங்க உனக்கு தெரியாதுப்பா குமார் இடியா போக முடியாது நேற்று பையன் பப்புன உள்ள ஓடாண்டுவேன் 3 வயசு பையன் இதெல்லாம் உதுத்து விட்டு அன்பாளையம் வச்சு நடத்தி நான் செலுப்புறேன் யார சீனு பிடிக்கிறேன் நம்மால தானடா வயிறு அல்லதடா மடு ஆமாப்ல ஆமாப்ல அடிப்பு நல்லா இருப்பாப்ல நீ கூட படம் நடிக்கிறீங்களாப்ல சேர்த்து விடுறேன் மாமா என்கிட்டலாமா கிழிச்சு போற கிழிச்சு போறாங்க ரொம்ப வலிக்குதா மெதுவாக செய்வேன் கிழிச்சு கிழிச்சு கல்யாணி ஜகஜனனி சுகவாணி கல்யாணி ஜகஜனனி சுகவாணி கல்யாணி ஜகஜனனி ஜனனி
சிவ அஞ்சமே பரமேஸ்வரி வேண்டுவரம் தர நன்றி வணக்கம். ஒரு பாட்டுக்கு 5200 சரியா போட்டீங்க. ஆமா, விழா கமிட்டிக்கு தெரியும் ஒவ்வொரு பாட்டுக்கும் இந்த பக்கத்துல சைட்ல நிக்கிற என் தம்பியை எப்படி இந்த ஓட்டை பிரிச்சுவாங்க. அருமையான ஏன் இடம் இல்லையானே மாடியில் உட்காரையலா நகர போட்டாங்க. வர வர எல்லாமே மாறிடுச்சு. டிஜிட்டல் உலகம். தட்டில ஓட்டா கரையா முக்கிய முடியாது. கூட்டம் ரொம்ப கூடிருச்சு, கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. இன்னைக்கு கீரனூர்ல கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே, நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. எனக்கு தரதுங்களை அறிஞ்சு விடுறாங்களா? யார தூக்குற தள்ளி போட்டு அது வந்து கூடிருச்சா நன்னானே, அது வந்து கூடிருச்சா நன்னானே. இந்த ஆடர் அந்த கூட்டத்தில ஆடர் அந்த கூட்டத்தில
பாடி வந்து மச்சான் வந்து வந்து தேடிடுவோம் ஓடி விளையாடுவோம் ஏமாமா ஓடி விளையாடுவோம் ஏமாமா ஓடி விளையாடுவோம் ஏமாமா இந்த ஓடுறத முட்டத்தில ஏழரமாவோ ஏலோ 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 மலையாள நாட்டுல உன்னை வச்சு வளர்க்க முடியல மலட்டாட்டு தலையில வந்து உனக்கு 18ஆம் படியான வேற ஒண்ணு அழுகிற விச்சரவா அதையாடா நாட்டு கருப்பேன் வெள்ளி புடியருவா ஆளு இரவி சருவா ஏ கருப்பே வெள்ளி முடியருவா கெட்டவரந்தருமா ஏதாமே கெட்டவரந்தருமா 18ஆம் படியா ஏதாமே 18 படிதான் எனக்கு குலசாமி ஏலோ 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 ஒரு தரத்திலிருந்து உள்ள 200 கிராமம் தாய் உள்ளையா இல்ல ஆஞ்சிலேயில கூட ஊரு திரண்டுச்சு கிரணு கிராமோ தாஞ்சையர கும்பிட ஒத்துமையாகிட்டு உள்ள ஒத்துமையாகிருச்சு ஒத்துமையாயிருச்சு ஒத்துமையாயிருச்சு நாடு ரெண்டு மாமா ஆளு திரண்டுச்சு ஏ மாமா நாடு ரெண்டு மாமா நம்ம நடக்கத பார்க்க தரையில மாமா ஓடு ஏலோ ஏலோ ஏலேலோ மாமா ஏலேலோ பேரன்பு கொண்டே கைதட்டலாம் நன்றி நன்றி. தமிழனுக்கு தமிழன் தான் ஆதரவு. ஏன்னா தமிழன் வாழக்கூடிய கலைகளையும் தமிழன் செய்யக்கூடிய தொழிலை பூரா தமிழன் காப்பாத்தினா தான் காப்பாற்ற முடியும். ஓகே ப்ரோ, கிரிச்சின்ட்டாங்க. எதுல போய் முடியும்னு பாக்குறேன். இடியாப்பம் ரைட், கேட்கறது கேட்கலாம். இடியாப்பம் கேளுங்க, உளுந்த வடை, பருத்தி பால், அங்கிட்டு கேட்கறது கேட்கலாம். போ டொங்காஸ் கப்பலிங் சர்மில் செக்ஸ் வீடியோ கேட்கலாம். உலகம் பூராமே கப்பலிங்களுக்கு தான் இருக்கும். என்ன செய்யுது? ஏன்னா காலம் கெட்டு போச்சு. பெத்ததா இருப்பேன் தாயில இருப்பேன் சொல்ல கேட்காம பிள்ளை ரொம்ப சேட்டை வந்தேன்னு பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்த்து விட்டா 12 படிக்கிற மாணவனை கொண்டு போய் டீச்சர் சந்தத்தில் வச்சு அடிச்சுக்கிட்டு வீட்டு பாடம் எழுதலேன்னு. ஹலோ டபுள் மீனிங் நோ நோ டோக்கஸ். ஆனா எந்த ஒரு கருத்தும் உங்களை சொல்ல முடியாது. ஏன் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் தண்ணி அடிக்கிற காலத்துல பைக்கில் வரும்போது கீழே விழுந்து அரைச்சு கிடந்து என் பொண்டாட்டிக்கு போன் அடிக்கிறேன். விழுந்து கை காலெல்லாம் அரைச்சு போச்சுன்னு விளையாடாத காமெடி பண்ணா வீட்டுக்கு விளையாண்டான். ஆனால் நகைச்சுவை நடிகன் என்ன சொன்னாலும் மக்களுக்கு அது நகைச்சுவையா தான் தெரியும். அவன் கருத்து சொன்னால் நீங்க சிரிப்பி. அதனாலதான் இன்னைக்கு பூராமே பரீட்சையில அடுத்த வருஷம் வந்துடும். கப்ளிங் என்பது என்ன, ஓசு என்பது என்ன. அவனுக்கு கூப்பிடுறேன், கத்திக்குள்ள எறும்பு கட்டிச்சாங்களா ஓய் ஓய்ந்து கத்தினேன். வீட்டில் கொண்டாடி அடிவாங்க வாங்க விதி. பேர் அன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் ஆண் சிங்கங்களை அத்தனை பேரையுமே கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன். உங்க எல்லாத்தையும் கேப்டன் விஜயகாந்த் ஐயா யாரு பசின்னு வந்தா ஜோறு ஓட்டாரு. நீ இப்ப கை தட்டினால ஒரு கணேஷ் போல தரமாட்டேன் உனக்கு. அதானே உடனே கை தட்டிக்கிறது பெருமையா? உலகத்துல எத்தனை பேருக்கு நீ அன்னம் கொடுத்தாலும் நீ தர்மவான் அல்ல. பெத்த தாய் தப்பனை கண்களாம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் உண்மையிலே கர்மன் என்பதை நான் சொல்றேன். ஏன்னா இந்த காலத்துல அது தேவை. என் தாய்மார்ல பூரா நான் ரொம்ப வணங்குவேன். வர வர உங்க சுழி சரியில்லையே மேடம். உங்களை நான் தாயின்னு மதிக்கிறேன். உங்க காலில் விழுந்து நான் தினசரி கும்பிட்டனே. அதுக்கு நீங்க செஞ்ச கைமாறு போன வருஷம் ஓம் சக்தி அத்தை தண்ணி பருத்து வண்டி தள்ளி விட்டேன், சாட்சி விட்டேன். இந்த வட்டம் பிளான் போடுறது பொம்பளை போறான் மகளிர் கூட்டம் போட்டு ட்ரெயினை சாச்சு விடுது. ட்ரெயினை சாச்சு விட்டு ஒட்டை வர மாட்டை வரும்
இந்துக்கள் கலாச்சாரத்திலே தமிழ்நாட்டில் உள்ள தெய்வங்கள் பூரா லேஜான தெய்வங்களும் கிடையாது. பூராமே துடியான சாமி. நாங்கெல்லாம் பரம்பரை கோடாய் ஆடாத சாமி, ஆடும் இறங்காத தெய்வம் இறந்து 21 வருஷமா நாடக உலகத்திலே அத்தனை போராமை இருந்தாலும் ஒரு ஆதரவற்ற இல்லமும் இது நடத்தி நீங்க மக்கள் மத்தியில பேர் வாங்கியிருந்த காரணம் என்னுடைய கலிசேரி காளிமுனிய துணை இல்லாம நான் இல்லை. ஆனா சொன்ன வாக்கு தப்பாது. அடினா அடிச்சுனேன், காப்பாத்தி விடாம வச்சோம். அதனாலதான் நான் எந்த ஊர்லயும் 8 வருஷமா நான் சாப்பிட மாட்டேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்குன்றதுக்காக நல்லா இருக்கு. எங்க அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் இன்னில இருந்து நல்லது ஒரு விடிவு காலம் இருக்கு. எல்லாரும் சாமியை கும்பிட்டு தலைக்கு ஒரு 1000 ரூபாய் கச்சனை வச்சிருப்போங்க. இப்ப மட்டும் பேருக்குமே அவ்வளவுதான். விழிப்புணர்வு கலந்துச்சோம். ஐயா உங்க வயசு என்னங்கய்யா? 55 வயசு பய ஆள் வந்து 15 வயசு பையனோட சேர்ந்தீங்கன்னா நாளைக்கு தூக்கி போட்டு மிதிப்பாங்க. பெரிய ஆளுங்க இங்க உட்காந்துருக்காங்க. எங்க அப்பெல்லாம் உட்காந்துருக்காங்க. பெரிய உட்காந்தா. ஆனா இளைஞர்களுக்கு ஒரு டவுட் வருமே, இந்த காலத்துல நம்ம விட்டு படம் பார்த்துட்டு லைன் பண்ணுவோம். அந்த காலத்து பெரிய ஆளுகள் எல்லாம் எப்படி டொங்காஸ் போட்டாங்க. அப்போ வந்து செம்பரியாடு தவும் போது அதே அவங்களுக்கு விட்டு போறாங்க. ஆடு தவிர்த்துனா இங்க வாடி ரத்தமா உள்ள போய் சென்னை ஆக்கினேன். அதே வேலையாவே இருந்திருக்காங்க. ஆமா என்ன அப்படித்தான் எங்க ஐயா போனாங்கி பார்த்த வேலை. எங்க வீட்டுல 1000 கிடமாடு இருந்துச்சு. எங்க வீட்டுல 8 பேர் பண்ணைக்கு இருந்தாங்க. அப்ப சின்ன வயசுல ஆடு மாடு மேய்ச்சி வந்தவன் தானே நான். இதாண்ட பெருமை. என்னுடைய தொழிலே ஆடு மாடு மேய்க்கிறதாண்டா. இதாண்ட பெருமை. இதுல கேவலம் கிடையாது. உலகத்துல கலாம் கூடாது, பொய் சொல்லக்கூடாது. வாங்க மாப்பிள்ள. அருமை அத்தான் பெரிய சிரிப்பு நடிகர். ஒரு திரைப்பட துறையில் எப்படி வடிவில் எப்படியோ அது மாதிரி எனது அருமை வைத்தான். ஒரு இடம்லாம் சென்றவங்களும் பேரும் புகழ் பெற்று வருகின்றார். அன்பு அத்தானவர்களுக்கு என்னுடைய உண்மையிலே எத்தனையோ குடும்பங்களுக்கு விளக்கேற்றி வைத்து இந்த மின்சாரத்துறையில் உள்ள அத்தனை உறவுகளையும் பாதம் தொட்டு வழங்குவேன். மழை புயல் எது வந்தாலும் பச்சை பிள்ளையெல்லாம் கொசுக்கடியில போய் கிடக்குமே கரண்ட் இல்லாம நமக்காக அரும்பாடுபட்டு இரவு நேரத்திலையும் அந்த மின்சாரத்திலே உயிரை பணி வைத்து வேலை செய்யக்கூடிய மின்வாரியத்தில் உள்ள அத்தனை உறவுகளுக்கும் இங்கே வந்து பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்திய என்னுடைய அன்பு மாப்பிள்ளை, நகைச்சுவை நடிகர், நாடக உலகத்திலே வளர்ந்து வரக்கூடிய ஒரு கலைஞர் மாப்பிள்ளை ஐயப்பன் கிபி சேர்ந்த போர்மே. ஆனா இவ்வளவு உயர்வா சொல்றேன். ஒரு போய் மரம் ஏறி இறங்க 300 ரூபாய் இருக்குது. வானே 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 வாடா சோக்கர் வாடா. டீசல் போட காசு அமௌண்ட வெட்டு. ஏமா கொடு போலீஸ். தண்டல கிராம சார்பாக 500 500 போ போய் எடுத்துவோம். வழி இல்லை. நன்றி. பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தி நல்ல இதயத்துக்கு நன்றி. ஒரே ஒரு விஷயம், ரசிகர் என்பது நான் பிரிச்சு பார்க்கவே மாட்டேன். பூராமே என்னுடைய அண்ணன் தம்பி. அவ்வளவுதான். அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பிக்கு ஒரு கஷ்டம் பண்ணா நான் கண்டிப்பா அனுப்பேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நானா கைதட்டணும் பருப்பு வேலை. என் தாய்மார்களை பூரா அதா உங்களுக்கு நன்றி சொல்லல வணக்கம் சொல்லல நீ வாட்டுக்காட்டு போய் மண்ணை வரை தூத்தக்கூடாது. இப்பயே சொல்லிடுறேன். நீங்கள் அத்தனை பேருமே அன்னை தெரசாதான். வாழ்த்துக்கள் தாய்களா. கை தட்டிட்டு காலையில் போய் லோட வாங்கி வைங்க. ஆனா நான் தமிழ்நாட்டுக்காரே மாதிரி கெஞ்ச முடியாது. முதல் காசு கேட்கும் போது கெஞ்சு உருவேன். அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணணும். வட்டிக்கு 2 வயசா 3 வயசா கூட தரேன்னே. எவ்வளவு வேணா கட்டனே. வட்டி காசு மாசம் மாசம் வரலைன்னா செருப்புட்டு அடினேங்கிறேன். 5 லட்சம் வாங்கி விட்டு வட்டி காசு கேட்க போகும்போது பொண்டாட்டிக்கு புதுன்னு வரணும் உள்ள படுத்துக்கிறோம். எங்க வீட்டுக்காரருக்கு 2 நாள் வயிற்றால ஒய் சீமக்கரில் போய் பொழிச்சுக்கிறாங்க. அதனால என்ன சொன்னா அரசாங்கம் இப்போ சட்டை போட்டுருச்சுப்பா. இந்த வட்டிக்கு விடுறாங்கலாம் காலகாலத்தில் அவன் காலில் விழுவியோ விரல பிடிச்சி சூப்புவியோ வட்டிக்கு விட்டாலும் கூட காசை கைப்பற்றிடு. அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டிருக்கு. யாரு வட்டிக்கு விட்டு வட்டிக்கு வாங்கணும்னு போய் அதட்டி கேட்டு அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா 3 வருஷம் ஜெயிலு 3 லட்ச ரூபா அவதாரம்னு கவர்மெண்ட் போட்டுச்சு. இது தெரியாம எங்க ஊர்ல ஒருத்தன் ஓடி போய் வட்டியை கொடுத்தோண்ட போய் சட்டையை பிடிச்சி கேட்டிருக்கேன். கடை ஆரம்பம் எப்போ காசு தருவேன் மரியாதை எடுத்து வை. அவன் தூக்கயிறை போட்டு நின்றுருக்கேன். கயிறை பார்த்தியா போல்டேஜ் போயிருவேன். உடனே கேட்டால அஷாம் பாரு நான் காசு கேட்க வரலையே நடந்து வந்தேன் உங்ககிட்ட உட்காந்து படவடன்னு வந்துச்சு தண்ணி வாங்கி குடிக்கலாமா காசை நீயே வச்சுக்க கேட்டேன் என்ன செருப்பு தெரிஞ்சு. உலகத்திலே ஏமாற இருக்க வரைக்கும் ஏமாத்திர இருப்பேன். எல்லா தம்பிகளும் இப்போ வந்து டென்ட் சீச்சி சீரொன்னு நீச்சி கிளப்பி விட்டாங்க. அப்புறம்
இன்னொன்னு இப்படி குட்டி குட்டி ஆட்டுவாங்க சார். அண்ணன் பாத்தியா அத்தாச்சி மைக்க புடுங்கினே அது இப்ப கிளப்பி விட்டாங்க. இடியாப்பா பாண்டா பயலடா வணக்கண்டா புள்ள பாண்டா பயலுக மேட பயலுகடா நாடக பயல் அவன் கிளப்பி விட்டேன். அவன் பல்லு விளக்கிய 16 நாளா கொடூரமா. ஆமா அதுல கொடூரமா பிள்ளைகளுக்கு இட்லியோட உளுந்த வடிவம் கொடுக்க போவா சொன்னையா. ஒரு சாங் பாடிக்கிறோம். ஓகே ப்ரோ. கிழிச்சு பயலு கிழிச்சு. எல்லாரும் இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன். ஆம்பளை ஆளை இளவடத்துக்கு போறான். நீங்க எல்லாருமே எங்கன பொண்ணு அமையுதோ கூட்டிட்டு வந்துருக்கப்பா. பொண்ணு கிடைக்கலடா. நிறைய பேருக்கு பொண்ணு கிடைக்காம ஊர் ஊரா டாட்டாசி எடுத்துட்டு அலைகிறேன். இரும்பு வியாபாரி மாதிரி எங்கன்னா பொம்பளை 100 நாள் வேலைக்கெல்லாம் போய் கிளைக்கிறாங்க. அக்கா எங்க 2 உள்ள தாய் இருந்தா சொல்லுங்க. வாழ்க்கை கொடுக்குறேன்னு ஒரு ஆளு போய் கெஞ்சிருக்கான். 3 உள்ள தாயா இருந்தாலும் அங்க நின்ற ஒரு ஆளு இவன் காலில் விழுந்திருக்கேன். பிள்ளை வயசுக்கு வர தக்கன இருந்தா கூட நான் கட்டுறேன். அப்படி பொம்பளை இருந்தா சொல்லுப்பாங்க. ஏன் பெண்ணு கிடைக்கல ஆண்களுக்குன்னா ஏன் ஆண் தமிழர்கள் எதுலையுமே குறைந்தவன் அல்ல. ஏன் கிடைக்கல? பாரதிராஜா திரைப்படம் பார்த்திருப்பீங்க எல்லாரும். வாடா 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 தங்க வாடா. நிலையூர் TN 55 கேப்பா பஸ்ல ஏற்றி விடணுமா என்னடா அது? TN 55 உழவன் என்ன மேற்கலா நண்பர்கள் சார்பாக அன்பாலயத்துக்காக 501 என் தங்க இங்க வாடா மண்ட மண்டே சைஸா வெட்டேன்னா மண்டை போடுது. நன்றி நன்றி நன்றி. அப்ப இன்னும் 2 பேரும் அம்பளி உள்ளே வந்துச்சு. உள்ளே இது எம்கேஆர் அன்பாலயத்துக்காக இப்படிக்கு ஜெயம் பாய்ஸ் இளைஞர் பேரவை வெள்ளூர் கிராமத்திலிருந்து ஜெயம் பாய்ஸ் சார்பாக நன்கொடை 1001 வழங்கியிருக்கிறார்கள். 1வது ஜெயபால், ரமேஷ், கலியபெருமாள், அருண், ரகு. வாழ்த்துக்கள் இளைஞர் பேரவை வெள்ளூர் உறவுகளே. எங்க இருக்கீங்க? ஆளே காணாம. என்னடா அப்படி வந்தாங்க? எங்கடா காது ஊத்து வீட்டுல ஷூட் பண்ணிடலானா? எங்கன வைக்கிறது தெரியாம நிப்பாங்க பாருங்க. முழிச்சுவீங்க. மேலஸ்தானம் புலிக்குட்டி கோனார் RSN மினரல் வாட்டர் சார்பாக அன்பாலயத்துக்காக 501. நன்றி அன்பு உறவே. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் அவர் படுத்துறோம் அந்த மேய்க்கருப்பா அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி அவரவர் ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அப்துல் கலாம் தென்பாண்டி ராமேஸ்வரோ அந்த தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் இங்க உள்ள பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் புத்துருக்கெல்லாம் தாய் போலே இருந்தவரா. கள்ளிவளா தந்தாரையா எங்களை கடைசி கோயில போட சொன்னாரையா. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம்.
அந்த பேக்கரப்பா அவர்தான் அப்துல் கலாம். என் பேரு சுருளிராஜன், MBBS. MKR புத்ரு. பேர் தான் MKR. எப்பா உனக்கு நான் செய்யறேன் ஜாமி, நீ நல்லா பேரு தெரியாம எதுக்கு வந்த? சரி போப்பா சித்தப்பா, உள்ள போய் இந்த கம்பெனிங்க பார்த்துட்டு போ. பார்த்துட்டு போய் அங்கிட்டு போய் ஏதாவது யாகம் நடக்கும். யாரும் அனுப்பி விட்டது? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. எங்க மனுவா? சரி சரி. திரு MKR அன்பாலயத்துக்காக அழகா எழுதியிருக்காரு. அன்பாலயம் இருக்கிறது நொச்சியோலாம். டி சரவணன் பக்தர், மணல் மேலக்குடி. என்ன பக்தர்? பக்தர் அந்த பக்தரா? சரி நான் கூட ஏன் பக்தர் ஆவடையால் கோயில் 2வது தடவை உங்க பாக்குறேன். காப்பாத்தாரேப்பா, என் கண்டு கிறங்காத, மேல ஏறி வராத, மடு கணத்தவன் இருப்பா. எல்லாம் என்னடா அது சிவப்பு மயில எழுதியிருக்க? உலங்கவர் ஓவியமே. என்னது? இரண்டாம் உலங்கவர் கமல உலங்கவர் எப்படி சமாளிப்பாரு? ஓவியமே, ஓவியமா? உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உடையவள் புதுநலமே, அன்பே அமுதே அழகே. லவ்வர் கொடுக்கறத மாத்தி கொடுத்தாங்க. உயிரே இன்பமே. இது இல்லடா ஏய் கட்டி மடு அங்குவோம் மயிர் மேலே மயிர். இன்பம் இனிய தென்றலே, பனியே கனியே தேச குடி. என்ன சித்திர விட்டுறாங்க இந்நேரத்துல. மனசு வட்டையே, மரகத சுமையே, மரகத மணியே, மாணிக்க சுடரே, மன்மத விளக்கே, MKRே உங்கள் கலை பணி எந்தும் தொடரட்டும். இப்படிக்கு மணமேல்குடி சந்தைப்பேட்டை பயலுகடா. இந்த கொடுத்தாங்க ஒரு 1000 ரூபா தானே வீட்டுக்கு போயிடு. கூட்டி முக்கி வாச்சு 100 ரூபா கொடுத்தேன். வந்தானா டைவர், வந்தானா டைவர். அன்பே பழசு வட்டையே வெதரே, வா 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 அதை படிச்சுட்டு போ. சரி படிப்பு. நன்றி நன்றி. எந்த ஊரு? ஏன் ஊரு கழிஞ்சிரு? உங்க ஊர் எந்த ஊரு? மணமேல்குடியை சேர்ந்தவங்க பேரு முத்துமுருகன், ராசி கார்த்திய பபத்ரா சுத்திரன். சரி எல்லா வேலையும் பார்ப்பேன். இல்லையா உள்ள போய் படுக்கிறியா? கொசு ரூபாய் தினசரி என்னத்து வாடா தம்பி, வாடா அங்க வாடா. தீவிர பேர். ஓகே ப்ரோ, நல்லா படிச்சு நீ பெரிய ஆள் ஆகணும்டா. படிச்சிட்டியா? அப்ப போய் நோக்காஸ் பூரா என் அண்ணன் தம்பி எதையும் அப்படியா? KSB அடடா எங்க அண்ணன். உண்மையிலேயே நம்மளுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு மட்டும் கிடையாது. மாட்டு வண்டி பந்தயம், வடமாடு, குதிரை. அந்த தமிழன் வீரத்துக்கு இணை இந்த தமிழனை தவிர எவனும் மறக்க முடியாது. KSB கணபதி அண்ணன் வழியில் MKR அன்பாலயத்துக்காக இனியா இடியாத்தி மங்கலம். இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேடா, என்னன்னு தெரியாதுன்னா அவனை சொல்றான். ஒரு ஆள் குட்டி யானை என்ற, ஒரு ஆள் நீர் யானை என்ற. ஏன்னா அதுக்குள்ள ஆள் மாறிட்ட. வானே வானே நீ எப்படி வந்த?
ரவிச்சந்திரன் அண்ணன் கட்டுமாவடி சார்பாக எனக்கு பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுறாங்க. எங்க மாமா மகளத்தையும் கட்டியிருக்காரு கலிச்சேரியில. நன்றி அண்ணே, நன்றி அண்ணே. சரி, எல்லாம் நல்லா இருக்காரு. நான் விஷயத்துக்கு வந்திருக்கேன். சரி, அப்புறம் பேசுவோம். எல்லாம் நல்லா இருக்கால, மாடி இருந்துச்சா சீப்பால் வந்துச்சான்னு கேட்டேன். இந்த துண்டை உங்களுக்கு எவனா உங்களுக்கு போட்டுக்காங்க. துண்டு புதுசு இல்லடா, நீல வேண்டா செக்கப் கழிச்சு விடு சொல்ல பாக்குறாங்க. நீ இடியாப்பம் இந்த கிளம்பிட்டாங்க. நன்றி நண்பு உறவுகளே. மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா இங்க வந்திருக்காங்க. காவல்துறை அதிகாரி ஐயா மக்கள் மத்தியிலே ஒரு சிலர் தவறா ஒரு சிலர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. வெள்ளடி பழுப்புட்டாயா அவனுக்கு ஒரு கேச போடுங்க. நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்கும் போன வருஷம் ஒரு 4 வீடு 4 குடும்பத்துக்காக கட்டி இலவசமா கொடுத்தோம். அதற்கு அதிக உதவி செய்ததே காவல்துறை அதிகாரி தான். இது யாருக்கு தெரியும் சார்? எனக்கு அதிக நண்பர்களே காவல்துறை தான். உங்க டூலர் ஓட்டுறீங்க, அது உங்க சொந்த வண்டி. வண்டிக்கு புக் இல்லாம வண்டி வாங்கிருப்பியா? வச்சுக்கணும். லைசன்ஸ் வச்சுக்கணும், தலைக்கவசம் வச்சுக்கணும். அடிக்கடி போயிட்டு வர்றதுக்கு டவுன்ல ஒரு பொம்பளை வச்சுக்கணும். வெளியில இங்க உனக்கு என்ன மாதிரி வேலை? யாரு ஓகே கிடையாது, கிடையாது. சிரிப்பு கிடையாது, சிந்திக்க வேண்டும். காவல்துறை அதிகாரியை பார்த்தவுடனே நண்பர்களை போல சிரித்து கொண்டு வண்டிக்கான அத்தனை ஆதாரம் இருக்கு, தலைக்கவசம் இருக்கு, போயிட்டு வருகிறேன் சொல்றவன் தான் தமிழன். காவல்துறை அதிகாரியை பார்த்தவொடனே கையில இறக்கி விட்டு, ஐயா எங்க அம்மாவுக்கு வயிற்றுல குடல் வாழ்வேன், என் பொண்டாட்டிக்கு புள்ள பிறந்து கிடக்கு, அவர் என்ன கவகம்பட்ட பிரட்டி அவர் வருது அழுதுகிட்டு நீலி கண்ணீர் வடிச்சு நான் போயிட்டு வரேன் ஐயா 200 தான் இருக்கு. ஏன்னா அப்போ 200 100 ரூபாய் அவதாரம் போட்டு இறக்கப்பட்டு காவல்துறை அதிகாரி ஐயா நம்மளை அனுப்பி வைத்தார்கள். இப்ப தொலைஞ்சேன். இப்ப லைசன்ஸ் இல்லாம நீ தண்ணிய போட்டு அதுல சில என்னுடைய புத்தர்கள் என் தம்பிகள்லாம் மண்டே ஒரு சைஸா வெட்டிக்கிட்டு உயின்றேன் ஐயின்றேன் அப்படி ஆளுக்கெல்லாம் மிசிறுதேன். ஐயா என்னங்கண்ணே? அண்ணே 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 என்னாச்சு எங்க அண்ணே? என்னாச்சு? அதை நான் கண்டுக்கிறவனா? நான் கண்டுக்கிறவே இல்லை, எதையுமே கண்டுக்கலையே. எனக்கு தேவை டூட்டி, என்னுடைய பேமெண்ட் தான். நிக்க நிக்க காசு செத்துச்சு. இதுல வேற சில பேர் கிராமத்துல பொருளை கிளப்பி விடுறாங்க. எம்கேஆரை கூப்பிடணும்னா 2 லட்சம் வேணுமாப்பா. தனி கார்ல தான் வருவானா. மருதமணின்னு ஒருத்தர் வருவானா, அவருக்கு தனி காரம். ஊர்ல வந்து 5 ஸ்டார் உடனே சாப்பிடுவானா கிளப்பி விடுறாங்க. நானும் சம்சாரி மயந்தான். இன்றைய காலத்திலே இவ்வளவு தொகை எனக்கு கொடுக்குறாங்கன்னா என்னுடைய நடிப்புக்கு அல்ல, நான் செய்து வரக்கூடிய அந்த அன்பாலயத்தில் உள்ள மக்களுக்காக தரேன். பெரிய பெரிய நான் பெரியாரே அல்ல, பெரிய பெரிய ஜாம்பவானுங்கள்லாம் இருக்காங்க நாடக உலகத்துல. நான் அதிக மக்களை மட்டும் சம்பாதிச்சவன் எம்கேஆர். அதான் தேவைப்படுது. மாசமானா ஒரு 2 லட்சம் இல்லைன்னா அந்த அன்பாலயத்து மக்களை என்னால காப்பாற்ற முடியாது. அதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி ஆவணி 30 வரைக்கும் தேதியே இல்லைன்னு சொன்னாலும் சில பேர் கேட்கறது இல்லை. ஆவணி 30 வரைக்கும் தேதி இல்லை, அடுத்து சினிமாவுக்கு போறேன்னு சொன்னா மறுபடியும் மேனேஜர் போன் அடிச்சு நேரத்தில் ஒருத்தர் நோத்தாங்கமான்னு பேசிட்டு, ஆவணி வரைக்கும் தேதியே இல்லையா? இல்லைங்க சார், போனை வைங்க சார் இருக்காரு. வையாஜி 3ஆம் தேதி இருக்கான்னு வாருங்க. வையாஜி போய் முடிஞ்சு போச்சு. எனக்கு போன் அடிச்சு ஒரு ஆளு கேட்காதே பாப்பா, எம்கேஆர் நீ என்ன மைதா பெரிய புடிங்க உன்னை எட்டாவது பார்த்தா உன்னை வெட்டா பண்ண மாட்டேன் உயிர்ந்தேன். என்னப்பா 2 மாதமா போன் அடிக்கிறேன், போன் எடுக்கவே மாட்டேன். நீ ஒரு ஆள் மீனாடா ஆனா எடுத்துட்டேனே சொல்லுனே, இது ஓ நம்பர் தானே? ஆமா சரி வை, செக் பண்றதுக்காக அடிச்சிருக்கேன். எல்லாம் கேவலப்பட வேண்டியிருக்கு, லேசு கிடையாது. இந்த பையன் எம்கேஆர் பைலரா என்ன பைலர் இல்லையா? அங்கிட்டு போய் நீ வச்சுட்டு போவேன் ஒரு பப்புனு பையன். நீங்க திட்டி விளையாட கூட அந்த இடத்துல எம்கேஆர் உங்களுக்கு சுகம் தருகிறேன் என்றால் அது நான் பெருமை அடைகிறேன். இதே உண்மை. இதுல எழுதாத, போய் பிரேரிஸ் டப்பால எழுதிக்கலாம்.
இந்த அவார்டு எடுறா அவார்டு எடு குடி அடுத்து வரும் என்ன இருக்க டான்ஸா இங்க வாவே எழுத்துல மண்ணு விழுக. அடுத்து வரும் பான்ஸ் அவர்களை புரட்டி பாராட்டின டான்ஸ புரட்டி மணல்ல ஓட்டு சண்டா என்னது புரட்டி என்ன சொல்றாங்க கப்ளிங்க கடிக்க தர்றாண்டா மணல் மகுடி சண்டா சண்டா யார போட்டு போட்டா ஏவுகணை நாயகன் ஐயா அந்த மாதிரி அட்டையெல்லாம் எழுதாங்க. அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் நியூஸ் பேப்பர்ல எழுதிட்டு வந்தேன், திறந்து வாங்குறேன், வெளியே இருந்து தக்காளி பழமா கொண்டு வந்தேன். தினசரி மேடைகள் தோறும் ஒரு நல்லவரை பத்தி பாடும் போது அளவு கடந்த சந்தோஷம். ஏவுகணை நாயகன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா நல்ல மனுஷன் அப்துல் கலாம் ஐயா அவர் சொல்லிட்டே செத்தார். நான் செத்தாலும் உரமாக பூமியிலே மிதந்து வருவேன், அந்த உரத்தில் விளைவுதான் இளைய சமுதாயம் என்று சொன்னார். கைதட்டாத மணிக்கட்டை ஒடிச்சு போடுவேன், கைதட்ட இங்க விஷயம் நிம்மதி சொல்லுவேன். நான் வந்து வாழ்த்து பேருக்கு நினைக்காத, அங்க கொண்டு வந்து அப்படியே இறக்கிறேன். ஏவுகணை நாயகன் சொன்னது மாதிரி இளைஞர் கையில தான் தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா இருக்குன்னு சொன்னார். உண்மையில இளைஞர் கையில தான் இருக்கு. பூலிப்பூ கணேஷ் கோவில சரக்கு செக்ஸ் வீடியோ வண்டி ஓடுதல் சீமக்கரு எங்கப்பா வளர்ந்தாங்க. எப்பா நீ இந்தியா நினைக்க வேணாம், உன்னை 10 மாதம் சுமந்தெடுத்து பெற்ற தாய் தகப்பனே உன் குடும்பத்தை மட்டும் பார்ப்பா. அப்புறம் ஒவ்வொரு இளைஞரும் மெனக்கட்டு அது விழிப்புணர்வோட குடும்பத்தை பார்த்தீங்கன்னா அப்ப இந்தியா வல்லரசு ஆயிடும். அதைத்தான் அவர் சொன்னார். யார் கேட்கிறா? பெத்த தாய் தகப்பே ஏதாவது ஒரு வேலை சொன்னா பெத்த தாய் தகப்பனை எதுக்குறேன் கொண்டாடி சண்டை போடுதா? அதே மாதிரி மாமியார் மருமகள் சண்டை அதிகமா வருது, நியூஸ் வருது மேடம். இதுல மருமகளுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். மாமியா எந்த சீரியல் பார்க்குதோ அந்த சீரியலை நீ பார்த்துட்டேன்னா நோ ஃபைட் டபிள்யூ. மாமியா ஒரு சீரியலும் நீ ஒரு சீரியலும் ரிமோட் பட்டனை மாத்தனி என்றால் மருமகளுடைய பேட்டரி லோ ஆயிடும். So fight in the remote long. அதே மாதிரி மாமியா என்ன சாப்பிடுதோ அதை சாப்பிட்டு பழகிக்கணும். உப்பு இல்லாம சாப்பிட்டா நீனு அத்தை சூப்பர் நல்லா இருக்கு இந்த குழம்பு என்னத்தை ஏத்த வாங்கத்த டீ போடாத எனக்கு காப்பி தான் பிடிக்கும் அப்படி நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா பொழைச்சிக்கிறேன். மாத்தி மாத்தி சண்டை போடும் போது இது எப்ப இந்த சண்டை ஆரம்பிக்குதுன்னா மதியம் சண்டை ஓட்டு முடிச்சிடும். புரிஞ்சியா இங்க இருந்து வரும்போது பொண்டாட்டி வரிஞ்சு கட்டி நிக்க அவ ஆத்தா பார்த்து ஏற்றி விடும். வெம்பாவ செருப்பு இல்லாம முள்ளு குத்தி கட்டிங்க குடிச்சு விட்டு கட்டிங்க பாட்டில் உடஞ்சு டயரு தெரிச்சு தள்ளிட்டு வந்து வேர்த்து வெறுவது நெஞ்சு கட்டிட்டு வருவேன். சட்டியில 16 ஓட்டம் வந்தவனே பொண்டாட்டி சைஸா சொல்லணும் புருஷங்கிட்ட, கேட்க நீங்க வேலைக்கு போயிட்டிய நான் பாட்டுக்கு மதியம் 12 மணி இருக்கும் சுரக்காயை நறுக்கிட்டு இருந்தேன். உங்க அம்மா வரும்போது அருவாமனை இருக்கு பார்த்து போங்கத்தேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு என்ன 16 அவுசாரியா இருக்கும், 16 தேவடியா போடுறான். நான் தேவடியா போனது மாத்தாளா உடனே இந்த வெண்ணமையை உடனே ஆத்தாவத்துக்கு போட்டு அடிச்சுக்கேன். ஒரே விஷயம் தீர விசாரிக்க வேண்டும். பெத்த தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பன் யார் என்றால் மாமியா தான் மருமகள். இன்னைக்கு சொல்றேன் எல்லாம் கைதட்டல் நம்ம பூரா அடிச்சு விளையாடுறீங்க. சமீபத்தில் ஒரு போர் நடந்துச்சு, உங்க வீட்டு பக்கம் போட்டாங்க அந்த போர். பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு போர் நடந்துச்சு. அந்த பாகிஸ்தான் நாடு மட்டும் கிடையாது, உலக நாடுகளே பார்த்து பயப்படுவது தமிழ்நாடை. தமிழ்நாடை பார்த்து பயந்தது ஒரே ஒரு தமிழனை, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. இதே உண்மை. பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு போர் நடக்கும் போது நிறைய மாநிலத்தில இருந்து என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 2 பேரும் கொல்லங்குடி காலி கோயில காசு வெட்டி போட்டிருக்கேன். காலியாத்தா பாகிஸ்தானுக்கான கேளுங்க, வெட்டி போடுறது 2 பேருமே 50 பைசா வெட்டி போட்டிருக்காங்க பழசு. ஆத்தா அதனால லோவாயிடுச்சு.
சிங்கப்பூர் நாட்டுல போய் ஒரு தமிழை பயன் காட்டியிருக்கேன். சிங்கப்பூர் பெரிய தொழிலதிபர் இருக்கேன். டைமோட் ரொம்ப கிடையாது. முண்டை 18:48 பாரு. அதை எங்க கிளப்பி விடியா பாரு. அதுல சிங்கப்பூர் அந்த தொழிலதிபர் வேலை பார்க்காம பாவம் கொஞ்சம் தூங்கி விழுந்திருக்கேன். சடக்குன்னு 2 அரை அரைஞ்சு கேட்ச் ஆஃப் போடா அப்படின்ட்டா. இவன் விறுவிறுன்னு போன உடனே ரொம்ப அடைச்சிக்கிட்டு எலும்பு சம்பளத்தை மத்திரிச்சிருக்கேன். நம்ம ஊர் சாமியை நினைச்சு சீக்கிரம் அவனை கை காலெல்லாம் எல்லாம் பண்ணிடுது. அதை ஒரு தமிழை போய் போட்டு விட்டேன் அந்த ஓனர்கிட்ட. அவன் கேட்டிருக்கேன் சிங்கப்பூராது என்ன செய்யறேன். படவடன்னு வந்து கதவை திறந்தானே காலில் விழுந்து இந்த கம்பெனி சாவியை நீயே வச்சுக்க, நான் தமிழ்நாட்டில் போய் உளுந்த விட ஒன்று குறைச்சிக்கணும் அந்த அழைக்க வைக்கேன். அப்ப இதை பெருமையாக்க தானும் நல்லா இருக்க வேண்டும், அடுத்தவனும் நல்லா இருக்க வேண்டும் நினைப்பவன் தான் உலகத்திலே உத்தமனான தமிழ். சாமி அழைக்கணுமா? உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இங்க இருக்க இந்த ஆஞ்சநேயர், இங்க உள்ள ஐயனார், இங்க முனியாண்டிலாம் எல்லா சாமியும் இருக்கும். காளி எல்லாமே இருக்கா? இருக்கும். ஆனா எல்லா சாமியும் கதவை திறந்து வச்சு சூடம் காமிப்பாங்க, நம்ம பார்க்கலாம். 18ஆம் படியானுடைய கதவை மட்டும் ஏன் அடைச்சிருக்கு? ஏலே அவன் எந்திரிச்சு போச்சுறான். சாமி நினைச்சானா ஊதுவத்தி கம்பெனி ஒற்றவன் நினைச்சானா? சரி நாங்க வேலை, நீ உள்ள போய் பொங்கலே பாரு. லட்சம் அங்கே தெரியுது. காவல கசத்தா இது உண்மைதான். நீ தரவா 100 ரூபாய் கொடுத்துட்டு 300 வசனம் எழுதுவார். பொம்பளை கவச்சி முட்டை அண்ணனுக்கு வந்து கொடுப்பானா? அடுத்து வர்ற டான்ஸே அது ஒரு அந்த லட்சணத்துல இருக்கும். இந்த சொட்ட முண்டை என்னவா? ஏய் உனக்கு பொண்ணு கிடைச்சா இல்லையாடா? பொண்ணு இல்லைன்னா மிருதங்காரன் ட்ரை பண்றியா? எப்போதும் உங்கள் நாடகத்தில் வேலை செய்யாமல் சம்பளம் வாங்கும் டி.கே. மணிகண்டன் அவர்களுக்கு அவன் நம்ம ஊருக்கு வர போட்டு வந்திருக்கேன். 10 ஏக்கர் வெட்டாம மம்பட்டி போட்டு உட்காந்துட்டேன். நான் உண்மையை சொன்னா நாடக உலகத்திலே எத்தனையோ பெரிய ஜாம்பவான்கள் ஆறுமுனிய சக்கரவர்த்தியா இருக்காங்க. ஆனா ஆறுமுனிய சக்கரவர்த்தியில வாசிக்கவும் தெரியும், பாடவும் தெரியும், நகைச்சுவையும் செய்ய தெரியும் என்று நிரூபித்தவன் டி.ஆர். மணிகண்டனை கைதட்டலாம். எல்லாரும் இவ்வளவு நேரம் பேசி உங்களோட விளையாண்ட என் அண்ணன் தம்பிகளா எல்லாத்துக்கும் சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டிலே இந்துக்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் பக்திகள் குறையும். உண்மை. வீடு வீடுக்கு ஒரு ஆளு 2 ஆளு மாலை ஓட்டாங்க. முதல் அண்ணே எல்லாரும் கவனிங்க. 2 ஆளு 3 ஆளு மாலை ஓட்டா இப்ப ஊருக்கு 2-3 பேரை போட்டுக்கிட்டு அவனா கத்திட்டு போறேன். வெற்றி வேலை போறதுக்கு அளவு ஒரு உள்ள கூட போட. ஏன் இது? தீய பழக்கத்துக்கு அடிமையாயிட்டோம். திருந்த மாட்டாங்க. இடியப்பா அந்த கப்பலிங்க போற வரைக்கும் திருந்த மாட்டாங்க. இடியப்பம் ஏய் ஐயா உங்களை காலில் இருந்து கும்பிடுறேன். நானும் டான்ஸ் இப்படி பேசும்போது நீ இடியப்பம்லாம் பருத்தி பாலன்லாம் பணியாரம்லாம் கடிச்சட்டின்னு கூட சொல்லலாம். நாரதர் வள்ளி பேசிக்கிட்டு இருக்காரு. உலகத்திலே ஒரு இடத்திலே வள்ளிநாயகம் ஒரு வேப்ப மரம், அந்த வேப்ப மரத்தில் ஒரு பக்கம் இணைக்கும் ஒரு பக்கம் கசக்கு எங்க இருக்கு சொல்லுன்றாரு. கூட இருந்து இடியப்பம். இப்ப 2 பேருமே இடியப்பம் முடிஞ்சு வித்துக்கிட்டாங்க. தொண்டமான் புதுக்கோட்டை என்னடா இடியப்பம் கணேஷ் போயில ஒரு ஓட்டுக்கு. நான் ஒன்னொன்னா கிளப்பி விட்டு போயிடுறேன். என் காரை இறக்கி விட்டு ஒரு இடத்துல நானே கேட்ட டைலாக் இந்த சின்ன பையில பேசிக்கிறேன். கப்ளிங் ஓசுன்னு எம்கேஆர் சொல்றாருடா. கப்ளிங்னா என்ன? அப்பாட்ட கேட்டேன். ஓசுனா என்ன? இதை போய் டீச்சர்கிட்ட கேட்டுருக்காங்க. டீச்சர்
ஓஸ் கப்ளிங்னா என்ன? அது மண்டை காஞ்சி புருஷனை கூப்பிட்டு கொடைக்கானல் போய் ரூம் போட்டுருச்சு. ஆராய்ச்சி நடந்துருக்கு ஓஸ் கப்ளிங். ஏன்னா ஆராய்ச்சி பண்ணி முடிச்சிட்டாங்க. அது சென்னையா பிரச்சனையா இருக்குங்க. அதுல வந்தது அந்த பிள்ளை நக்கன மண்டை. ஐயா மசுர் இல்லாத ஆளு கூட கவலைப்படாதீங்க. நமக்கு மசுர் இல்லையே, கவலைப்படாது. முடி ஒரு மனிதனுக்கு உதிர்ந்து கொண்டு இருக்கிறான் என்றால் அவன் அறிவு சார்ந்த விஷயங்களையும் சாதித்துக் கொண்டிருக்கிறான் என்றால். இந்த மிருதங்க வாதிக்கிற ஆளுக்கு அப்பயே மசுர் இல்லையா? பொண்ணு வாக்கும் போதே மசுர் இல்லாம போய் அவ வீட்டு திண்ணையில உட்காந்துருக்கேன். வெறிக்க கடைசி போல புலாக்கில ஓட்டுறைய மாதிரியே முடிச்சுக்கிட்டு இருக்கேன். பொண்ணு நம்ம மண்டையை பார்த்து இருள் அடிச்சு செத்து போச்சுன்னா வெக்க கிடந்து முடிச்சுக்கிட்டே தான். பொண்ணோட வீட்டுக்கார போய் எல்லாத்தையும் காப்பி தண்ணி கொடுத்துருவா. மாப்பிள்ளையும் திண்ணையில உட்காந்துருக்காருன்னு சொன்னேன். அது எல்லாத்தையும் கொடுத்து விட்டு இவன் கொடுக்கும் போது யோசிச்சுட்டு வந்து அப்பாட்ட சொல்லியிருக்கு, என்ன மாப்பிள்ளையும் சொன்னீங்க இலக்கட்டத்துக்கு போறவர் வந்திருக்காரு. அதுக்குள்ளே இலக்கணத்துக்கு போடுவாங்க. இவன் தான் மாப்பிள்ளை சொன்ன உடனே அந்த பிள்ளை வெட்டி இழுத்து அப்படியே கரண்ட் அடுப்புக்குள்ள உள்ள ஒரு இழுத்து பையன் ரொம்ப காய்ச்சப்பாட்டில் இருந்திருக்கேன். எந்த பொம்பளையும் இளவட்டத்தில் அமையல. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு 6:30க்குலாம் புட்டாமாவெல்லாம் கம்பு கூட்டலாம் அடிச்சு அப்படியே ஓசஸ்லாம் டைட் வச்சிருக்காங்க. வீட்டுக்காரம்மா வரும்போது அந்த நேரம் கரண்ட் இல்லை. கட்டில வாமப்புல அப்படி நீச்சல் அடிச்சிருக்கேன். படுத்துக்கு நீச்சல் அடிச்சிருக்கேன். பொண்டாட்டி வந்திருக்கு, கரண்ட் இல்லை. தடையை பார்த்துருக்கு, மண்டையும் கட்டிலும் ஒரே மாதிரி. தடையை பார்த்து அம்மாட்ட சொல்லியிருக்கு, அருமையை பார்த்தியாமா நேரம் போறதுக்குள்ள இன்னும் வந்து ட்ரில்லு போட வராம பட்டக்குன்னு என்ன ஃபர்ஸ்ட் நைட்டு காணா கொள்ளைய அப்படின்னு அல்லறி எந்திரிச்சு பூத மாதிரி போய் பொண்டாட்டி நினைச்சு படுத்திருக்கேன். அவங்க ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டாரு. மிருதங்காரை பக்கத்துல நிக்கிற சரி சாரும் பவுண்டா இதுல சரக்கு கலந்துருக்காரு குடிச்சிடாது. எவனாவது நம்ம தமிழ்நாட்டுல வெத்தலை துப்புருவேன், தப்பால மண்ணடி வச்சு துப்புவேன், கீழே துப்புவேன். பவுண்டா கையில துப்பி வைக்கிறான்டா. துப்பி இப்படி வாச்சிக்கிட்டே இருக்கும்போது இளவட்டம் போதல நின்றேன். அந்த சரக்கார கும்பல அதை ஒளிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க பாட்டுல ஒளிச்சு வச்சிருக்கேன். என்கிட்ட பேச உடனே கோயில்பட்டி செல்வம் மிருதங்கத்தை செய்ப்பான்னு சொன்னேன். அவன் எடுத்து குடிச்சு விட்டு சைஸா அவன்கிட்ட கேட்டிருக்கேன். அதை ஏன் பிடிச்சேன்? சரக்கு தானே எத்தனை எச்சின்னு இருக்காங்க வச்சுட்டேன். கட்சி மாப்பிள்ள ஐயப்பா நீ ஒரு மாதிரியா நிக்கிறார். சரக்கு கிடையாது. 3 கேன் இருக்கு. ஐயா பாத்தீங்களா? ஐயா ஒண்ணு ஐயா அப்பா பின்னாடி நிக்கிற வேணும்னா அவனை கொண்டு போய் வேணா பின்னாடி அடிச்சு விட்டுருவான். சாமி அழைக்க போறேன். 18ஆம் படி பெரிய கருப்பு ஐயனாரு காளியாத்தா கள்ளிசேரி காளிமுடி இந்தியா இருந்துச்சுன்னா இந்த ஊர்ல தூக்கி எறி. அதே மாதிரி இளவட்ட ஆடுனா மிஷின் வச்சிருக்கேன் ப்ரோ. செக் பண்ணி பீர்வாடையோ ஏதாவது சரக்கு வாடை வச்சு அவனை கொண்டுட்டேன். அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் ஊரு ஆட்டாமா கிட்டாமா 50 பேர் விழுந்து 50 பேர்த்துக்கு விபூதி வச்சுட்டேன். கடைசியில என்ன சாமின்னு கேட்டதுக்கு பிள்ளையார் சொல்லி படுத்துட்டானா. பிள்ளையார் அன்னைக்கு ஒரு பொம்பளையால பார்த்தேன் ஆடி வந்து வந்தது யார் தாண்டே படக்கு பார்த்து இப்படி இருந்துச்சு. என்ன தாண்டே அத்தாடி சிலிண்டர் நிப்பாட்ட மாட்டேன் வீட்டுக்குள்ள. ஒரே ஒரு விஷயம், சாமி இருக்கு. ஒரு மனதோடு உங்க முப்பாட்டைங்களை நினைச்சா, உங்க குலசாமியை நினைச்சா உன்னை அறியாமே கண்ணுல கண்ணீர் வரும், இல்லைன்னா உடம்பு புல்லரிக்கும். அப்படி வர்றாலும் அங்க மங்கன்னு தவிர ஆடி இருக்க. அதே மாதிரி ஆடும் போது இளைஞர்களுக்கு ஒண்ணு சொல்றேன், வயசானவங்க எங்கே ஆடுறாங்களோ அவளை தூக்கிட்டு போய் அப்படி செவத்துல சாத்தி வச்சு நீச்சல் தண்ணி கேன் தண்ணியை கொடுத்து என்ன வேணும்னு கேட்கணும். யாரும் போக மாட்டாங்களே. வயசான ஆளா இங்க போக மாட்டேன். வயசு பிள்ளை ஆனா அப்படி சொல்ல மாட்டேன். நல்லா இருக்கு. தும்முன்னு ஓடி போய் அந்த பிள்ளைய அமைக்கி 650 பேர் அமைக்கிட்டேன். ஒரு 50,000 கூப்பிட்டேன். அவர் தான் கையை பிடிச்சாங்க.
இதெல்லாம் நடக்க நான் சும்மா கிடையாது. 21 வருஷமா நான் பட்ட வேதனை, பெரும் கொண்ட வேதனை. அதே மாதிரி ஒரு விழிப்புணர்வு கூட சொல்றேன். தீச்சட்டி எடுத்து இந்த வேலு குத்தி போகும்போது முன்னாடி சாமி ஆடின ஆளுகளை போய் தள்ளி விட்டு ஒரு ஏழோட்ட பையன் அவன் பக்தியோடு வேப்பலைய வச்சு தீச்சட்டி எடுத்துருந்தா இப்படி போறேன் முன்னாடி அவர் கிளவி போய் அதே சட்டி சுடுதுன்னு சொல்றேன். அது அவன் இங்கிட்டு போறேன். அது அப்படி கிளவிலாம் சூத்து பங்காளி உண்மைதான பங்காளி? வேலு போட்டவன் பக்தியோடு 21 அடி வேலை தூக்கிட்டு வரேன். அவனுக்கு முன்னாடி பாயில ஊரா புள்ளிங்கோ அவன் என்னடா கலாச்சாரம் மாறுது? கலாச்சாரத்தை தப்புன்னு சொல்லவில்லை. வணங்கும் முறைகள் தெய்வ பக்திகள் எல்லாம் கண்ணா பின்னான்னு போயிட்டு எந்த காலத்துல ஓம் சக்திக்கு மாலை ஓட்டவும் போல குத்தாட்டம் கிடைச்சா ஆளுமா டோலுமா ஆத்தா கிடைச்சா கேட்கிறேன். இதுல இந்த ஓம் சக்தி தலையை மட்டும் எந்த கவலையும் இல்லாம பெரிய பிஆர்சி கண்டக்டர் மாதிரி பேக்க வச்சுக்கிடுவாங்க. பேக்க வச்சு முன்னாடி சீட்டு அப்படி உட்காந்துக்கிட்டு கல்பனா 300 ரூபா தரணும் சக்தி, புவனேஸ்வரி 400 ரூபா தரணும் சக்தி சக்தி சக்தி. இங்க பூராவே வெறி கொண்டு கூப்பிட்டா ஓடி வரலாம். அது பரவாயில்ல. ஆளுமா டோலுமா தான் அவன் டிரைவர் கண்ணாடியில வாப்பேன். அம்மா கொண்டாட்டி விட்டு 7 நாள் ஆச்சு, இந்த அம்மா நல்லா ஆடுறாங்களே. அவன் சொல்லியா சக்தி கீழ்நாடு சக்தி அங்கிட்டு போங்க. பரவாயில்ல கீழ்நாடா தான் பரவாயில்ல, நாங்க ஆடுறோம். தனக்கு ஆடி பச சாச்சு விட்டு ஒரு ஒம்பளை வீடியோ போட்டுச்சு. இந்த ஆண்டு நம்மளை சக்தி சோதித்து விட்டார். எல்லாரும் பாருங்க சக்தி வீடு இங்க கிடக்குன்னு பாருங்க சக்தி, டிரைவரை காணா பாருங்க சக்தினா அவன் ஒரு சக்தியோட கிடைக்க அங்கிட்டு உள்ள. ஒரே ஒரு விஷயம், ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய 18ஆம் படி கருப்பனுக்கு சமம் ஓட்டுநர்கள். ஓட்டுநர்கள் கவனத்தை திசை திருப்புவதமாக உள்ளே பயணிக்கக்கூடியவர்கள் செஞ்சீங்கன்னா விபத்து நடைபெறும். எல்லாத்துக்கும் சொல்றேன், ஓம் சக்தி மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் டிரைவர் அம்மா டிரைவர் அந்த டிரைவரை எங்கன முடிச்சாரு பக்கத்துல போய் விபதியெல்லாம் போடுவாங்க. அவன் தண்ணி கூட கத்த மாட்டானே. அவன் சிந்தனை கூட எப்படி இருக்கும்னா நம்ம அவன் காது ஊத்துக்கு 1000 ரூபாய் மொய் எழுதணும், அவன் 300 ரூபா கொடுத்துட்டு ஆப்பிள வாயில நினைச்சிட்டு போயிட்டேன். அவன் யோசிச்சுட்டே போவேன். பஞ்சாமிரதம் கேட்டா, பெரியம்மா வீட்டுக்கு கேட்டா, கொழுந்தியா வீட்டுக்கு கேட்டா, என் பொண்டாட்டி வளைய கேட்டா, மொத்தமே காசே 2300 ரூபா தான் இருக்கு. நான் என்ன செய்வேன்? முருகா கூட போறேன் போறா வெற்றிவேல் படிக்கிறேன், நான் படிக்கிறேன். எவ்வளவு வேணா தரணும், 100 தாண்டலையாரா? எம்கேஆர் அவர்களுக்கு 101 இப்படிக்கு சண்டா மணல் மேல் குடி சண்டா சண்டா பேட்டாரு அண்ணே நீதான் கொடுத்துருவியானே போறையா நீ மண்ணாவாரி கொடுத்தவா 100 கொடுத்துக்கிட்டு சண்டா கிடையாது, நீ விளம்பரம் படுத்திக்கிட்டீங்க ப்ரோ. ஆமா சண்டா டான்ஸர் வர முடியாது, வெறும் பிள்ளை வந்து இன்னும் புண்ணு ஆற வேணாமா? சாமி அழைக்கவா வேணாம், டான்ஸ் வர சொல்ல வேணாமா? வர சொல்ற அளவுனா கை தூக்க டான்ஸர் பருப்பு வேகல கீழே ஓடு, சாமி அழைக்கிறாள் தூக்கு. கள்ளப்பருப்புக்காரனுக்கு நேரம் சரியில்லை, எங்க அண்ணன் தான் விக்குது. உன்னை இப்பதான் பாக்குறேன் தெய்வமே, சட்டியை போட்டுட்டு ஓடல காண்டா வழக்கு அன்னைக்கு குதிச்சு ஒரு பொம்பளை மசத்துல விழுந்து அடி வாங்குறேன் தானே. என்ன செய்யவா? குமாரு குவைத்துல இருந்து ஓவார் போங்க தம்பி, எனக்கு குடிக்காது, நான் குடிச்சு வந்தேன் நல்லா. ஓ தம்பி குமாரு மதி பிரதர்ஸ் எந்த ஊரு? நாட்டாணி வாழ்த்துக்க குடிக்கூடாது நல்லா இருக்கு. ஏன்னா தம்பி சாமியாச்சா
கருப்பு நான் கூப்பிட போறேன். ஹலோ ஹலோ நன்றி நன்றி. ஹலோ ஹலோ தம்பி இடியப்பா சட்டி அந்துவேன். கருப்பு நான் கூப்பிட போறேன். இந்த கருப்பை தத்துவமாக இந்த கீரனூர்ல இருக்கக்கூடிய அந்த ஐயனார் அந்த காளியத்தா ஊரை காத்து கொண்டு இருக்க அவனுக்கு படுக்க வெட்ட வழி பொட்டல் கள்ளிச்சேரி காளி முனி ஐயா 3 அடி ஊத்து தண்ணி என்ன வத்தல. இங்கே சாமி ஆடுறவன் சரி, இந்த சாமியை நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையிலே புது வசந்தமும் நல்ல நேரமும் ஆரம்பிக்குது. கள்ளிச்சேரி காளிமுனி அருள் இன்னைக்கு நிறைய பேருக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. உங்க எல்லாம் ஏற்றி கட்டிட்டா நீக்குற மாதிரி அள்ளிடுவாங்க. ஒரு கான் கிடக்கு மிளகா குச்சி மாதிரி அதை பேப்பைய சாமியை கற்றுக்கிட்டா. ஹலோ சாமி அழைக்க போறேன். இந்த கருப்பை எங்க பிறந்துச்சு, எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு? எல்லாரும் ஒரு மனதோடு சாமியை கூப்பிடுங்க. பொம்பளையாலாம் ஆடணும், ஆம்பளையாலாம் ஆடணும்ப்பா. சாமி வர்றாள் ஆடி பாசுக்குள்ள இருக்க ஆளு இது தள்ளி விட்டு போயிடாது. என்ன சாமிக்கு அந்த நிலைமையா? பூஜாரி தீவிரம் காட்டினா இடியப்போ தம்பி இருங்கப்பா, சாமியை கூப்பிடுறாங்க. வடக்கே வளநாடு பழி கொண்ட நன்னாடு, தெற்கையா திருநெல்வேலி சில்லாவா தட்சிணா பூமி அடாராம் பள்ளி கோட்டை 7000 பண்ட, மேற்கே மலையாளம் அது முப்போகு விளையக்கூடிய மேமலையாள நாட்டு. அந்த மலையாள நாட்டில அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அந்த நாட்டு சாமி அங்க தொட்டி கட்ட மறுக்குது. அங்க பேரு சொல்ல அரசனுக்கு ஒரு பிள்ளை இல்லை. அப்ப காசி நல்ல மாநகர அந்த காசியில பிறந்த காசி விஸ்வநாதனுக்கு நம்ம சிவனோடையாரோடு ஒரே பிரஜவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க, இந்த விஜயார் இந்த மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கி. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு வாரிசா குருடா என்று சொல்லி மடிப்பிச்ச கேட்கிறேன் காசி விஸ்வநாதனிடம். அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் ஊட்டி செல்லமாக வளர்த்து மாறே. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் நான் மனதார தார வாக்குறேன். இது மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில வளர்த்த அலாக்குடா என்று சொல்லி 60 பிள்ளையும் தார வார்த்த காசி விஸ்வநாதே. இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு மறுநாளையில அந்த மலையாள நாட்டு மக்களுக்கு அங்கே சந்தோஷம் பொறுக்கலே. வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குது 60 பிள்ளையும் மலையாள நாட்டு மக்கள். இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போகு விளைச்சி செல்வம் செழிப்பருந்த மலையாள சீமை பஞ்சம் போகுது. நாடு பஞ்ச நாடாகுது. அங்க பயிரெல்லாம் கருகுது, அங்க விலங்கெல்லாம் சாகுது, மக்கள் எல்லாம் பகிர வட்டில வாடுதுடா மலையாள நாட்டு மக்கள். அப்ப மலையாளத்து அரசே பாட்டங்க காலத்துல இருந்து இந்த பஞ்ச வந்ததில்லை. இந்த பஞ்ச வர காரணம் என்ன? எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல அங்க மண்டு கூறி பார்த்தாலும் அங்க உடுக்க உடஞ்சிரஞ்சிர கோடாங்கிய பேச விடாம வாய கட்டி புறம். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆடுலையா. அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல ஒரு மட்டு குறி பாக்கு நேரத்துல அந்த கோடாங்கி சொன்னானா காசி விஸ்வநாதே தாரவாத்து கொடுத்த 60 பிள்ளையும் இன்னைக்கு ஒரு மாறி இன்னைக்கு ஒத்த பிள்ளையா நிக்குதுடா. இது பொல்லாக்கரும்
கருப்புடா கருப்பு இவன் ஆரடி வெங்கடா இவன் ரோஜக்கார சாமிடா இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் இவன் கட்டு கடங்க மாட்டான் இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை இந்த கருப்பு அழிச்சு போறோம் என்று சொல்லி பாக்கு மரம் புலந்து ஒரு வெங்கட பெட்டி செஞ்சு அடைச்சுட்டாண்டா மலையாளத்தை என் கருப்பன பெட்டிக்குள்ள அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது அப்ப பெய்யாத மழை பெரும் மழையா பெஞ்சு குத்தி கிளப்புதுடா என் கருப்பன் பெட்டிய என் கரை உரண்டு ஓடுது என் மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பன் பெட்டி உருண்டு கீநாடு இறங்கு நேரத்தில அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக ஊட்டி வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்க இருக்க இடம் இல்லை என்னைய கீநாட்டுக்கு விரட்டுது நான் கீநாடு இந்த தமிழ்நாட்டுல போய் நான் எந்த திசையில உட்கார்ந்து நான் எந்த மக்களை காக்க அப்ப அழகு மலக்காடு அருவிமலை சோங்க அந்த 18 மந்திரவாதியும் அழகு மலை வனக்காட்ட மந்திரம் செய்ய வரும் காலம் மலட்டாட்டு தண்ணில இறங்கின என் கருப்பேன் பெட்டி திரும்புதடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி அந்த 18 லாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உட்கார்ந்தாண்டா 18ஆம் படியாய் அடாளுயர வீச்சனமா கருப்பு நீ கீரனூர்ல நீ இருக்கிறது உண்மையாண்டா உனக்கு அசையாதுடா உன் புடியருவா உன் கச்ச கணக்குதா இல்ல இந்த கீரனூர்ல நீ இருக்கையா இல்லையா இந்த முப்பாட்டின் காலத்துல உன்னை உயிரோட்டி வளர்த்த இந்த கீரனூர்ல இருக்கக்கூடிய அந்த வெள்ள குதிரையில நீ எந்த குதிரடா ஐயனாரு இன்னைக்கு வர்ற உன் சொந்த குதிரை ஒத்த நல்ல பணமரமா எப்ப வெயில் அடிக்குது எப்ப முள்ளு செடியாமடா வருங்க என் முனியாண்டி கொஞ்ச நேரம் இந்த கீரனூர் கிராமத்துல நாங்க வீரம் குறையலடா இந்த மக்களை காமாடு தரமாடு ஆக்கிறேன் என்று சொல்லி என் முனியாண்டி நீ கொஞ்ச நேரம் எந்திரி குடிக்க ஊரலில்லே கீரனூர்ல அறிவுங்க பாட்டங்க காலத்துல இந்த கிராமத்துல குடிக்க கஞ்சி இல்லே உங்களுக்கு கும்புட சாமி இல்லே பரப்பனல்லா பெரங்கோடிய பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கு இந்த கீரனூர் பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்ல இன்னும் முப்பாட்டே ஆண்ட சாமி மம்மா ஆண்டு போகிற முன்ன 12 வருஷம் பாராமலை இல்லை இந்த நாடு பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதா பஞ்சம் போகுது இங்க பச்சை புள்ள பூரா சாக போகிறா நான் எப்படி இந்த பஞ்சத்தில இந்த கீரனூர் மக்களை வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பஞ்சத்தில இந்த பிள்ளைய வளர்க்க போறேன் கூப்பிடுங்க பெரிய கரம் போச்சாமிய அப்ப ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி என் கருப்பனைய ஐயனாரைய முனியாண்டியும் உடறங்கி தலைய குலுக்கி அடையில இந்த கீரனூர் கிராமத்துல கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம் அப்ப மாய அம்மா மழை வேஞ்சி நம்ம கிளவி காட்டுல போய் மயிலி கீரை ஒடுங்கி மக்க வளர்க்கிறாடா அப்ப கோட மழை வேஞ்சி நம்ம கிளவி கோவக்கீரை ஒடுங்கி புள்ள வளர்க்கிறாடா ஓடி வாடா நீ வீரனா எந்திரிக்க போறையாடா கருப்பா இல்ல என்ன உனக்கு வீரல் என்ன உனக்கு பொய்ப்பட்ட கட்டிடுவான்டா ஏ புடிங்கப்பா என்னப்பா ஆடாத சாமியும் ஏலே இவன் சாமியே கிடையாது அவனை யோசிச்சோடா இவன் சாமி கிடையாது அவன் சர்க்கஸ்ல ரிங்கு மாஸ்டர் முண்டை
கலிசரி உடம்படாத்தானே இன்னைக்கு விளையாட்டா போச்சுடா இந்த கிராமத்துல. நீ கலிசரி பிறகரையில அந்த மூணடி ஊத்து தண்ணி வத்தாத சீமையில நான் கூப்பிட்டா நாடூரா நான் வந்து நிக்கிறேன். நான் தட்டி தூக்கண்டா இந்த ஜாமீன் இதுவரைக்கும் நாட்டுல நீ அள்ளி கொடுத்த ஷாம்பு நாட்டுல அரும்பு குறைஞ்சதில்லை. நீ எடுத்தறிஞ்ச இட்டி எங்கி நாட்டுல வீண் போனதில்லை. இந்த கீரனூர் கிராமத்துல உள்ள இந்த முப்பாட்டை அண்ட ஜாமிய கூட்டிக்கிட்டு ஜாமிடா குத்த வச்சது மேல மனப்பு நீ கால் வச்சு கை கழுவுன பாண்டி பண்ணிட்ட அடக்கி பாண்டி முனி வண்டிய மறிக்கிறேன். பாண்டி முனியே கலிசரி காலி முனி ஐயா இந்த வந்திருக்கு மக்கள் அல்ல உன் வீரத்தை அறியணும்டா. இல்லைன்னா அன்னை இல்லாத அந்த நாட்டுல நாங்க அக்கா தங்கச்சி இருக்க மாட்டோம்னு ஏழு அண்ணி மாறும். இந்த கீரனூர்ல எந்த பத்தினி மேல இறங்க போறேன். கொஞ்ச நேரம் அந்த நாட்டு மக்கள் சிரிச்சது போதும்டா. நீ வீரம் குறைகள் என்னைய முடியாண்டி இந்த வேலைக்கிற சத்தம் கேட்டுச்சுடா. புறப்புட்டாண்டா கலிசரி என்னைய விட்டுட்டா. தங்க நல்ல புதிய ரூபா சாமி புதிய ரூபா சாமி
தேதி கிடைக்கணும்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கணும். எங்க அண்ணன் தம்பி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக ஒரு நேரம் நிக்கிறேன். இல்லைன்னா நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றேன் மேடையில 1/2 மணி நேரத்துல எம்கேஆர் உள்ளவாயா உனக்கான சம்பளத்தை வாங்கிக்கன்னு சொன்னா உங்க அத்தனை பேர் காலை தொட்டு கும்பிட்டு போறேன். எனக்கு தேவை 10-30 ஏழை குடும்பத்தை காப்பாற்று. அவ்வளவுதான் அண்ணே. கோச்சுக்காரு என்னை 1/2 மணி நேரத்துல போக சொல்லுங்கண்ணே, நான் போயிடுறேன். நான் எதுக்கு நிக்கிறேன்? இந்த கூட்டம் பூரா நான் போனா போயிடும். வேணா சவால் விட்டுக்கணும். நான் வீம்புக்கு நிக்கல. எதுக்கு நிக்கிறேன்? எங்க அண்ணன் தம்பி எல்லாருமே மன கஷ்டத்தோட இருப்பாங்க. ஏதோ இந்த கோமாளி சிரிக்க வைக்கிறதுக்காக நிக்கிறேன். ஆனா இவ்வளவு நேரம் யாரு நினைச்சாலும் நிக்க முடியாதுனே. மத்த யாரும் வேணா கூட்டு நிக்க முடியாது. சரி சொன்னா சொல்லிட்டு போறேன். ரைட்டு, ஒரு ஆள் சொல்றதுக்காக நான் கேட்க முடியாது. ஆமா, அதனால என் டிரைவர் வரங்க நான் குழுவை போட்டு உழுது இருப்பேன். இந்த உள்ள போனேன் பாரு பேப்பைய அவன் பார்த்தகல அவன் சாமி இல்லடா, அவனுக்கு ஏதோ முண்டை விதவுல கடிச்சு உள்ள போய் புதுக்கு வந்திருக்கான்னு பார்த்துட்டு ஓடிருக்கான். கொஞ்ச நேரத்துல சாகத்தான் போயிருக்காங்க. ஏன்னா அதை எடுத்தியாடா, அந்த எனக்கு அனுப்பிவிடுறா, லண்டனுக்கு அனுப்பிவிடும். வேற எதுவும் வயதுகள் அக்கலையில கரண்ட வச்சு விடு. அவன் என்ன இடத்துல குடியே புதுக்கோட்டை மாவட்ட மணல்குடி தாலுகா கீரனூர் கிராமத்திலே இழந்த அருபார்த்து ஒன்றுகின்ற ஸ்ரீ பிரசன்ன பக்த ஆஞ்சநேயர் ஆலய வையாசி 31ஆம் தேதி திருவிழா முன்னிட்டு தேதி இல்லாம இன்னைக்கு நாடகம் வச்சிருக்கீங்க. அதான் உண்மை. வாழ்த்துக்கள், வாழ்த்து. தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குழுமங்கள் ஒன்றுபட்டு இந்த கீரனூர் கிராமத்துக்கு அத்தனை பேரும் வர வேண்டும் என்று இந்த ஆஞ்சநேயரை ஒரு மனதோடு அத்தனை மங்களும் கும்பிட்டாலும் பக்கத்தூர்ல இருந்து நாங்களும் இந்த கிராமத்துக்கு வருகிறோம் என்று வருகிறந்த வெளியூர்லிருந்து வருகிறந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ பலிதம நாடகம் உங்கள் மத்தியில் அதை விமர்சனம் நடைபெறும். இந்த ஓட்டு வீடு யாரு வீடு தெரியல, அனத்தம் கொடுத்து பாரு சாச்சி விட்டு கொட்டையை சாச்சி விட்டு போப்பா, என்னைய கூட சேர்த்து எரிச்சு விட்டு போ. நடிமிச வேந்த நடிமிச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த சண்டை ஓட்டு அடிச்சு வெதற கடி மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கேபிஏ உள்ள ஓடைய பார்த்து விட்டுறாங்க. எங்கடா வண்டி கிண்டி வேலை கடை எடுத்து போயிடறாங்க. கண்டுபிடிக்கிறானே இல்லையா? 21 வருஷமா சாமி அழைச்சிருக்கேன். இப்படி ஒரு சாமி கேவல சாமி என்னையால தாங்க முடியல. வேற யாரும் நோட்டீஸ் வாங்கினா உள்ள ஒரு அவனை மேலப்பட்டு கேபிஏ காளிமுத்தவர்கள் வேலன் வேடன் விருத்தனாக நடிக்கிறார். கோயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி மன்னார்குடியை சேர்ந்த எஸ் அபிராமி அவர்கள் வண்டியாக சொல்லிக்க காத்து கொண்டார். பாட்டுக்கென்று வாழ்ந்து பாட்டுக்கென்றே பவனி வந்து கொண்டிருக்கிறான் எனது அன்பு மகன் மேலப்பட்டை சேர்ந்த கே அஜித்குமார் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுடிய கலையரசு பின்பாட்டு இசையமுது ஒரு வெகுளியானவன். எவ்வளவு உடம்பு கணத்தாலும் சின்ன பையன் அடிச்சதுக்கு ஓடியாந்து என்று அழுதுகிட்டு இருக்கேன். அடிக்கிறேன் வந்து கேட்டு விடணும். அப்படி ஒரு பையன். வாழ்த்துக்கள். நீ வாழ்க்கையில நினைத்ததெல்லாம் சாதிக்க வேண்டும். அந்த சாதனையை ஒரு நாள் இந்த உலகம் உன்னை பார்த்து பேச வேண்டும் தம்பி. வாழ்த்துக்கள். அங்கிட்டு ஒருத்தர் நிக்கிறேன், அவன் எது குறிச்சது எவனை பார்த்தாலும் ஜாமியார் மாதிரி தானே இதோட நான் எந்த ஊர்ல ஜாமியா வச்சாலும் முன்னாடி வந்து ஆளு நிக்க தெரியுது. ஏன் வேதனை புரியிட்டு போயிட்டாங்க கெட்ட வயலாக. ஆனா அவன் எல்லாம் பஸ் நைட்டு போகும்போது கட்டுக்குள்ள என்னன்னா பண்ணான் பிள்ளை பூச்சி முண்டை. எப்ப உங்களுக்கு என்னப்ப உள்ள வேலை நல்ல உணர்ச்சியா பாரு. பார்த்து அந்த பிள்ளைய கூட ஏதாவது பண்ணி விட்டு போ. இந்த இடியப்பம் விற்கலன்னா புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். ஆத்தாணி இல்லைனா ஆதரிக்க யார் இருக்கா? புதுசேல வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க எங்க போய் தேடுவனம்மா பட்ட கடனை நான் புதுசீல வாங்கி வந்து உன்னம் புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான்
அந்தவனம் எரிஞ்சது அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது நான் கண்ட கனவுடே அந்தவனம் எரிஞ்சது அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகலன்னு சிரிச்சே கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகலன்னு சிரிச்சே கண்டாங்கி சேலையிலேயே கண்ணீர துடைச்ச ஆத்தா நீ இல்லேன்னா யார் இருக்கா புது சீல வாங்கி வந்து உங்க முதச்ச இடம் பாப்பா கடைசி மூச்செடுக்கிறப்போ என்ன தாய் நினைச்சே கலங்கிடுமா இன்னும் சாவ கூட மறைச்சே திருநீர் பூசண நீரானதோ திரும்ப வந்ததும் பார்க்கிற புறம் தெய்வம் எங்கே போன ஆத்தா நீ இல்லையா ஆனது யாரு புது சீலவான மந்தி ஒன்றும் போதச் செய்யணும் பாப்பா என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து போறக்கணே என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து போறக்கணே எனக்கு இங்கே கிடைக்கல என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து போறக்கணே எனக்கு இங்கே கிடைக்கல ஏ கண்ண விழுந்த கண்ணீர் கடவுள் விழட்டும் ஏ கண்ண விழுந்த கண்ணீர் கடவுள் விழட்டும் ஏ கண்ண விழுந்த கண்ணீர் கடவுள் விழட்டும் அம்மா எல்லா கடவுளமோ அம்மானு அம்மா எல்லா கடவுளமோ அம்மானு அம்மா எல்லா கடவுளமோ அம்மானு அம்மா எல்லா கடவுளமோ அம்மானு கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் அம்மா கடவுளப்போ அம்மா அம்மா கடவுளப்போ அம்மா உலகத்திலே பெத்த நாய் தான் பெரியார். சூப்பர். இந்த ஓடுனேன்ல அவன் எங்க தம்பி தம்பி இது இழப்பு வந்ததுக்கு முன்னே தண்ணி கிணறு திருப்பிட்டேன். அது திரும்பி போய் பார்த்தேன். ஆமாடா பங்கமனு தவணையான்ல தண்ணி வச்சிருச்சு. கேட்டா தண்ணி கொடுக்க மாட்டானா கொடுமையாடா எங்கடா முதல்ல சக்கரவர்த்தி விடமத்துவான் கோடையடி குமரன் கோயில்பட்டி
கப்ளிங் மட்டையான் அடியா அடிப்பேன் நீர்மலை அடியா அடிப்பேன் கோயில் பற்றி செல்வம் பேசிப்பாரு போகலாம் இந்த சாமியாட்ட நாளை வரைக்கும் அடிச்சுக்கிட்டு பெரிய மயிறு தேங்காய் பார்த்துக்குறாரு அங்கிட்ட கிட்ட அப்படியே பிளாக்ல சரக்கு ஓட்டி போலீஸை பார்த்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அந்த முள்ளினே அதே முக்குளிப்பாங்க கம்மாயில தெரியும் பலவாத்தியமான இந்த மண்டி ஓட்டேன் அண்ணன் வண்டி ஓட்டு என்ன ஒண்ணு இந்த அவனை சூம்ப விடும் யாரு நம்ம போய் தான் மேல ஏறி உட்கார பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி மங்காளி என்ன மங்காளி ஐயா விழா கமிட்டி என்ன மங்காளி ஏன் மங்காளி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க மங்காளி அண்ணே ஒரே ஒரு விஷயம் வெளியூர்ல இருந்து வருகிற அண்ணன் தம்பி அத்தனை பேருமே எல்லாமே ஒரே சொந்தக்காரங்க நீங்க உங்க ஊர்ல நாடகம் நடக்கும் போது இப்படி கரைச்சல் பண்ணா நீங்க ஒத்துக்கிறீங்களா ஐயா பலவாத்திய மன்னர் பலவாத்திய சக்கரவர்த்தி புதுக்கோட்டை ஏகே அருள் ஆல்ரவுண்டை சீப்பர் அருள் அன்பு அண்ணன் நீளமாங்கிட்டு போய் குனிஞ்சுக்கிட்டு கண்டேன் நீள கண்டேன் உடனே அங்கனையே தெரியாம குத்துவே ரைடு ஓவர் உள்ள வையா நான் பாடுற பாட்டு போடு தேவதாசன் நானும் ஒரு ஜாதி தான் நடி அந்த பாட்டுக்கு கிச்சடா 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 மெதுவா தந்தியடி சாணிக்கும் ஓரடங்கும் சாமத்துல எல்லா பாட்டுக்கும் பஜனைக்கு போறோம்டா எல்லா பாட்டுக்கும் ஒரே குத்தாண்டா கிஞ்சா 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 யாரா மருதமணி மாதிரி இருக்க நன்றி நன்றி ஆடல் அரசி அபிநய சுந்தரி சிரிப்பாளி உண்மையிலே சூப்பர் பொம்பளை நீ நானும் கை தட்டிட்டே போன வேற என்ன செய்ய முடியாது யூடியூப்ல புரிஞ்சேன் பார்த்துட்டு அடிக்கிறதுக்கு கேரளா வந்து ஆளை போட்டு வரான் கப்ளிங் ஓஸ்தேன் ஓஸ் ரெடியா இருக்கு ப்ரோ கப்ளிங் திஸ்லாம் சிரிப்பு அழகி புன்னை அரசி இன்னொருத்தன் போட்டாச்சு புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் காப்பி ஜெயா
உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே அரை கிலோ மண்ணு எடுத்தான். அது தூக்க முடியாது என்பதற்காக 50 கிராம் மணலை கேரி பையில வைத்துக் கொண்டு தொடர்ந்து வாமம் செய்து கொண்டிருக்கிறார். கடுமையாக எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் பெற்றவன் உங்களை சிரிக்க வைப்பதற்காக தொடர்ந்து ஒத்த கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறார். ஒத்த கண்ணே தெரிய முண்டைக்கு என்ன பண்றான்னா வட்டு பாச்சலா பாயிலே அந்த பிள்ளைய மடுவுல கைப்பட்டு உள்ள அரை வாங்கி வந்து சொல்றேன் என்ன அடிக்குது ஏ இந்த மருதம் அந்த சாமியார் 4 மாதிரி இருக்காரா அவர்ல தண்ணிக்கு என்ன குடிச்சதுக்கு ஊதிட்டு நினைச்சேன். ஏ மருதமணி அவர்கள் இன்னும் 10 நிமிஷத்திலே பப்புனாக தோன்ற காத்து கொண்டார். தெளி தெளிவாக ஒளி அவ தம்பியா சொல்லி வை ஒரு கொட்டை இருக்காது நாடகத்தை காண வருகிற இரு கரங்கொப்பி அழுகிறார் கீரனூர் கிராமத்தார். இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற 3 தம்பிகளுக்கு வாழ்த்துக்கள். தம்பி வேல்ராஜ் கேமராமேன் விடுதலை எடுத்த மாதிரி தான் இருப்பாங்க. கேட்டா காலையில சார்ஜ் இல்லைன்னு வாங்க. இவன் அன்னைக்கு நடந்தது தெரியாதுல்ல. என்ன நடந்துச்சு? சாமி ஆடும் போது இவர் மட்டும் கேமராவை காட்டி சேர்ல ஏறி நின்று பெரிய கல்யாண வீட்டுல வீடியோ ஷூட் பண்ற மாதிரி ஷூட் பண்ணேன். நான் நொண்டி சாமியை கூப்பிட்டது இவனுக்கு தெரியல. இவன் எல்லாம் நொண்டி பயல எந்திரின்னு சொன்னா இவன் சேரு கீழே ஒருத்தன் காலை விட்டுக்காதே நொண்டி சாமி ஆடுவான் போல. இவன் அதை பார்க்கல. அவன் புடிட்டு இருக்க சேரோட்டு விடியப்பம் அதுல இருந்து இப்ப சேர்ல ஏற பார்த்தேன். உங்களிடம் பேசிக்கொண்டு நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியா விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் மணியையா மாணவன் நான் பிறந்த என் சொந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழி பலதூரமாக 600 வருஷம் உடமரந்தான் படுக்க கேட்ட வரத்தையும் நீதிக்கு தவறாக இன்ன வரைக்கும் நீதி கட்டுப்பட்டு எடுத்திருந்த ஈட்டி வீண் போனதில்லை. 3 அடி ஊத்து தண்ணி இன்ன வத்தல. கள்ளிசேரி காளிமுனியன் அருளோன் கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே படிப்பறிவு இல்லாத இந்த எம்கேஆர் எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் வந்தாலும் என்னால் 3 வேளை சோறு போட முடியும். காரணம் நான் பேரு வாங்கின ஒரு ஆட்டக்காரங்க. எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் இங்கே இருக்கின்ற எங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் எம்கேஆர் பவுனுகாமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். போயிட்டு அந்த இன்னொருத்தையும் பொண்டாட்டி அந்த சூமக்கால் முண்டை இழுத்து மழைக்காகத்தான் மேகம் அடக்கடைக்காகத்தான் நீயும் உயிர் கவர்ந்தான் மகனேவா நீ சொந்த சாலை தலை சுற்றும் பூமியை இது அப்பன் சொல்லியை சொல்லு மகனேவா உங்க கலரிக்கு முதல்வன் நடமாடும் ஐயா நீ உண்டு உண்டு என்ற போதும் இல்லை என்ற போதும் நீ உண்டு உண்டு என்ற போதும் இல்லை என்ற போதும் சபையாடிய பாடும் ஐயா இது நிற்காது ஒரு போதும் மரத்தலை மண்ணில் சங்கமும் புறப்புறாவியான் தலைய சங்கமும்
எனக்கு சட்டி எடுத்து ஓடிட்டேன். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். தமிழ்நாடு இல்ல ஜெர்மன் பொங்கி வளையணும். நீங்க எல்லாருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம யாருக்கிட்டே கடை வாங்காம குடிச்ச வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு நான் பூதையில செஞ்சு புட்டேன் தப்பு வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு நான் பூதையில செஞ்சு புட்டேன் தப்பு வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு நான் பூதையில செஞ்சு புட்டேன் தப்பு 5 நிமிஷம் தவறு கல்யாணத்தை 5 நிமிஷம் தவறு கல்யாணத்தை நாசிகத்துல பழகவில்லைய மனத்தை 5 நிமிஷம் தவறு கல்யாணத்தை நாசிகத்துல பழகவில்லைய மனத்தை சரக்கு செஞ்சு தூக்கி பங்காளி ஜாதகத்தை சொல்ல போன பங்காளி சரக்கு செஞ்சு தூக்கி மூட்டு பங்காளி ஜாதகத்தை சொல்ல போற பொருளாளி வேதனையில் போட்டுக்கிட்டேன் நான் பூதையில செஞ்சு புட்டேன் தப்பு அரிச்சந்திர போல நானே இருந்தவண்டா பொழைக்கும் கற்பு உண்டுன்னு சொன்னவண்டா அத்தனையும் தலையிலாச்சுடா தம்பி தலைக்கு மேல வெள்ளோய் போச்சுடா அத்தனையும் தலையிலாச்சுடா தம்பி தலைக்கு மேல வெள்ளோய் போச்சுடா ஓடு மகி அந்த ஓடு மகி உள்ள போச்சு பங்காளி கூடு மகி போச்சுடா பங்காளி சரக்கு கொஞ்சம் நூறி ஊட்டு பங்காளி ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்கு கொஞ்சம் நூறி ஊட்டு பங்காளி ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி வேதனையில் போட்டுக்கிட்டேன் அப்பு நான் போதையில செஞ்சு போட்டேன் தப்பு கோட்டை விட்ட அம்மா புள்ள அதனால நிக்கிறேன் ரோட்டுல அதுல தானே கோட்டை விட்ட அம்மா புள்ள அதனால நிக்கிறேன் ரோட்டுல சோமபானா அந்த சோமபானா உள்ள போச்சு பங்காளி அண்ணே மனம் பிறந்துடுச்சு பங்காளி சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊட்டு பங்காளி ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி பங்காளி சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊட்டு பங்காளி ஜாதகத்தை சொல்ல
நஞ்ச யாரும் அத கல்யாணம் பண்ணிக்கங்க ஒரு தாப்பால போட்டுக்கங்க ஒரு காப்பு அதுவே ஊரெல்லாம் பார்க்கும் பார்க்கும் இதுன்னு சொன்னா இதுன்னு சொன்னா அவரை பார்த்து ரசிப்பாரடி ஓட்டை கண்ணிமைக்கோடு காதல் கொண்டே நடி அழகானது உளிரும் பெண்ணானது இடுப்புக்கு அழகானது உளிரும் பெண்ணானது இதுவும் மெய்யானது ஓடனப்புல அசபோடு நிமைக்கோ நிறத்திலே காதல் கொண்டே நாடி நடி என்ன பார்த்து ரசிப்பாரடி எதுக்கையாவது விட வேண்டியதானே சொல்லுவீங்க அப்புறம் சங்கத்துல போய் அவதாரம் போட்டு சுதிய புடி போக போக மொட்டை மாமா இல்லம்மா சொட்ட மாமா மாமா வேணும் அப்படியாவது முடிவு வருதான் பாக்கதானே ஐயோ எனக்கு ஒரு சின்ன ஆசை நிறைய நல்ல நீ சொல்லு உனக்காக நான் என்ன வேணா செய்வேன் கூட பிறந்த வேலை நீ சொல்லு அண்ணே வரும்போது வேன்ல வரும்போது ஒரு இங்கிலீஷ் படம் ஒண்ணு பார்த்தேன்டா தெரியுது அவர் ஏதோ ஒரு வீடியோ எடுத்தாரு இல்லம்மா அதுல அந்த வெள்ளை வெள்ளையா இருப்பாங்கல்ல அந்த வெள்ளைக்காரங்க 2 பேரும் ஆம்பளையும் பொம்பளையும் 2 பேரும் வாயோட வாய் வச்சு கடிச்சுக்கிட்டாங்க எனக்கு உன் வாயை பிடிச்சு வச்சாங்க ஏன் வாயை கடிக்கலம்மா அவங்க வாய் 2 பேரும் கடிச்சுக்கிட்டாங்க ஐயோ சோறு படம் எடுத்துருப்பாங்க இல்லம்மா அது மாதிரி நீ என் மச்சான 2 பேரும் எப்பவுமே வேன்ல போயில குட்டியா நீ என்னைய உள்ள பாக்குற நாடக வரிசையா வாங்கி வச்சிருக்கேன் அந்த வாயில போய் நான் மொச்சல் முத்தம் கொடுக்கணும் இல்ல பிரியா அதுக்கு போய் நான் இடத்துல கொண்டு வாங்கி நீ முத்தம் கொடுத்தேன்னா அன்னை நீ பத்து நீ நான் கொடுத்தேன்னா நான் ஜீவ சமாதி ஆயிரம் பேசாம இருனே ஓடிட்டு செடல போட்டு முத்தமா பின்னாடனா வாரி முத்தமா பின்னாடனா வாரி முத்தமா ரெண்டு பேரும் போய் தான் எல்லாம் பூனைக்கு முடியும் எனக்கு சமாதி ஆயிரம் போது ஆனா ரொம்ப விருப்பமா தான் இருக்கேன் ஏண்டா போறதுக்கு அவரோட போறதுக்கு முத்தமா